நமஸ்காரம். நேத்தி வரலட்சுமி நோன்பு ரொம்ப விமர்சனமாக எல்லாராத்துலேயும் கொண்டாடினா, எங்களையும் நிறைய பேர் கூப்பிட்டுருந்தா. இதில் ஒரு முக்கியமாக வித்யா அப்படிங்கிறவா எங்களை கூப்பிட்டுருந்தா. வடிப்பாக்கத்தில் இருக்காவா எங்களை கூப்பிட்டுருந்தா. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தா. இந்த வித்யா மேடத்தையும் என்னையும் லிங்க் பண்ணது மீடியேட்டர் யாருன்னு கேட்டால் நந்தினி மேடம். அவள் மூலமாக தான் நாங்கள் சந்தித்தோம். இந்த நந்தினி மேடத்தை பற்றி 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, அவங்க எப்படின்னு கேட்டேன்னா, இந்த வரலட்சுமி நோன்பு, நவராத்திரி, இந்த பொம்மைகள் ஃபுல் ஆன்மீகம் தான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகம் தான். அந்த சம்மதிச்ச ஐட்டம்ஸ், அதாவது கொலு பொம்மைகள்லாம் எங்கே கிடைக்கும், ஒரு ஆற்றுல வரலட்சுமி நோன்பு வைக்கணும்னா அந்த அம்பாள் பொம்மை விக்கிரகம், அப்புறம் அந்த விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு, அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு எங்கெல்லாம் கிடைக்கும், எந்தெந்த இடத்துல கிடைக்கும், என்ன மாதிரி அஃபோர்டபுளாக இருக்குது, எல்லா விவரங்களும் அவள் ரொம்ப அழகாக, அவள்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது. அவள் அவ்வளோ அழகாக சொல்கிறா. கண்டிப்பாக நீங்கள் அந்த அவள் சேனலை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சாமான விஷயங்களும் அந்த அவள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். இப்போ நாங்கள் வித்யா வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தா. அவளோட அலங்காரம் எப்படின்னு கேட்டேன்னா, அவள் நிஜமாவே ஒரு மகாலட்சுமி. வரலட்சுமி நோம்பில் நீங்கள் லக்ஷ்மியை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவள் உங்களை சுபீட்சமாக வச்சுருப்பாங்க. சொல்வாக்கு செல்வாக்கு கண்டிப்பாக அவள் அனுக்கிரகம் பண்ணுவள். அஷ்டலக்ஷ்மி நமக்கு அத்தனை பேருக்கும் வேணும். ஸோ சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கண்டிப்பாக அவள் தருவள். ஸோ அவளை எவ்வளோ தூரம் நம்ம பூஜிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்லது. அப்புறம் நான் வைகுண்ட பரமேஸ்வரி கோவிலே எங்களை லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ண கூப்பிட்டுருந்தா. அங்கேயும் நாங்கள் போனோம். அங்கேயும் சுவாமியோட அலங்காரத்தை நான் கிளிப்பிங் போடுறேன், பாருங்கோ. அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இந்த மாதிரி நான் நேத்தி லலிதா சகஸ்ரநாமமும் காமாட்சி கவச்சம் பியூட்டிஃபுல்ங்க. அதையும் நாங்கள் அங்கே பிராரம்பம், அங்கே அவாத்தில் நாங்கள் பிராரம்பம். இதில் எப்படின்னு கேட்டால், இந்த காமாட்சி கவச்சம் புதுசாக இப்போ காஞ்சி மகா பெரிவா அருளிய ஒருத்தருக்கு அவ எழுதியிருக்கா. அந்த எழுதின இவர் உத்தரவு, தட் இஸ் ஆசீர்வாதம் பண்ணி இதை பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பப்ளிசிட்டி பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் பார்த்தேன்னா லலிதா சகஸ்ரநாமத்தோட இதுவும் அடங்கியிருக்கு, தேவி மகாத்மியமும் அடங்கியிருக்கு, எல்லா சுவாமியும் அதில் அடங்கியிருக்கா. ஸோ ரொம்ப அருமையானது. ஸோ நேத்தி அவாத்தில் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நந்தினி மேடத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களை மதித்து வித்யா மேடம் கூப்பிட்டதுக்கு அவளுக்கு ஒரு தேங்க்ஸு. அவளோட பிரசாதங்கள் பியூட்டிஃபுல், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவளோட உபச்சாரணை ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தேன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் தாங்க. எல்லாமே ஒரு காம்பினேஷன் தான். பைசா மட்டும் இருந்தால் போகாது, இல்லைன்னா திறமை மட்டும் இருந்தால் போகாது, எல்லாம் நம்ம கலந்தாப்புல இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே நமக்கு வேணும்னா கண்டிப்பாக லக்ஷ்மியை நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பூஜை பண்ணணும். பூஜை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பலித்தம் 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 ப்ளஸ்ஸு தான். தேங்க்யூ ஸோ மச். இது எங்கள் அம்மா மாமி. அம்மா மாமியார் கீழே இருக்கா, கீழே இருக்கா. कल्याणी जगदी कंदा करुणा रससागरा कलावती कलालाभा कांदा कादंबरी प्रिया वरदा वामनयना वारुणी मदविफला विश्वादिका वेद वेद्या विद्या जलनिवासिनी विधात्री वेद जननी विष्णु माया विलासिनी क्षेत्र स्वरूपा क्षेत्रैषी क्षेत्र क्षेत्रज्ञवारिणी क्षयरुगी विमुक्ता क्षेत्र बाल समर्चिता विजया विमला वंदा वंदा रुचिरवत्सला वाक्वादिनी वामकेशी காமாட்சி அவள் முன் போட்ட விதை பூவாய் காயாய் தனியாகும். நாட்டம் அவளிடத்தில் நாம் வைப்போம், நானும் போற்றி புகழ்ந்திடுவோம். காஞ்சியிலே
அவளை கண்டு படிப்பது நாம் செய்யும் சுந்தரி ஸ்ரீ சிவாசன சரைக்கே புகினி லைதாமியாம் ஏவம் ஸ்ரீ லைதா தேவ்யாம் நாம்னாம் சாஸ்திரம் பார்க்காமலே படிக்கலாம். विग्रहं नामानिकमोस्फुर आराधयशेखरां समुखिमाभिनवशोभं वाणिज्ञामणिपूर्णरत्नजगमृतोत्पन्नोदति सौम्यां रत्नग्रस्तस्वज